அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய காற்றோடு பேச. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது மாணிக்கவாசகர் அவர்கள் அருளித் தந்த திருவம்பாவையின் பாடல் 2. பாசம் பரஞ்சோதி கென்பாய் இராப்பகல் நாம் பேசும்போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையின் சீச்சி இவையுஞ் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது: அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே, இராப்பகலாக எங்களோட அமர்ந்து பேசும்போது மட்டும் ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கரியது என்று வீரம் பேசினாய். ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய் என்கிறார்கள் தோழிகள். உறங்குபவளோ எழுந்து, தோழியரே, சீச்சி, இது என்ன பேச்சு? ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா என்னை கேலி பேசுவது அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு பதிலளித்த தோழியர், கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான். அவன் சிவலோகத்தில் வாழ்பவன், திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன். நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும், நீயே புரிந்து கொள்வாயாக என்றனர். அதாவது தேவலோகத்துல சிவபவனி கிடையாது. அவங்க சிவனை காணணும் அப்படின்னா தவம் முதலான கடும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனா நம்ம ஊர்லயோ ஆண்டுதோறும் திருவிழா, சுவாமி வாசல் தேடி பவனி வருவார். இவ்வளவு அருகில் இறைவன் இருந்தும் அதையும் பார்க்க மறுத்தால் எப்படி அப்படின்றதுதான் இந்த பாடலோட உட்கருத்து. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. திருவம்பாவையின் 3ஆம் பாடலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.